நம்ம இடத்துலலாம் வந்து குண்டுகளெல்லாம் போட்டுச்சு கிவீர், அதுதான் இது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக் 27 விமானம். இது பாருங்க இருக்குது. இதில் ஒரு 30 குண்டு, அதில் ஒரு 30 குண்டு, இதில் ஒரு 30 குண்டு. அப்படியே குண்டை வீசும் ஒரே டைமில். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசும். அதாவது நம்மளோட வன்னி வான்பரப்பில் வந்து சொல்லுவோமே மிக் வருது கிவீர் மிக்கெல்லாம் வந்து அடித்தது எல்லாமே இதுதான். இது ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டில் வரும். ஓகே, வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ரத்மல் ஆணை விமான நிலையத்தில் தான் இருக்கேன். அதாவது ரத்மல் ஆணை விமான நிலைய மியூசியத்தில் தான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட விமானங்கள் இருக்குது. இலங்கை யுத்தத்தில் பயன்படுத்தினாலும் சரி, இலங்கை இராணுவத்தில் பயன்படுத்தினாலும் சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட விமானங்கள், போர் விமானங்கள், புலிகளுடைய சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள், புலிகளுடைய விமானம், இலங்கை இராணுவத்துடைய விமானத்தை புலிகள் சுட்டு வீழ்த்தி அந்த விமானங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொண்டு போய்ட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டுறேன், வாங்க போய்ட்டு பார்க்கலாம். அது நம்மளோட வன்னி வான்பரப்பில் வந்து கொண்டு போன சொன்னால் சொல்லுவோமே மிக் வருது கிவீர் வருதுன்ட்டு. ஸோ அந்த விமானம் தான் இப்படி தான் இருந்தது. இந்த பாருங்கள், இந்த இதுதான் அந்த குண்டு போடுறது ஒரு சத்தத்தோடு வருமே, அதுதான் இது. இதெல்லாம் நான் இந்த விமானமெல்லாம் வர்றப்ப எனக்கு 10 வயசு. போயிட்டு பங்கருக்குள்ளே ஒளிஞ்சது பாருங்கள். இப்போ தான் நேரடியாக பார்க்குறோம். நீதானா எனக்கு எங்களோட இடத்துல வந்து குண்டுகளை போட்ட தான் நேரடியாக பார்க்குறோம். பாருங்கள், டயரை பாருங்களேன், டயரை பாருங்கள், அவ்வளோ பெரிய டயரு. சிலிண்டர் இது, அதாவது பிஸ்டன் இது எல்லாமே அந்த ஹைட்ரோலிக் ஹோஸில் தான் வேலை செய்யும். ஃபுல்லாக வந்து ஹைட்ரோலிக் சிஸ்டம் தான் அது. இவன் தான் வந்து நம்மளை தாக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கான்னு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு பெரிய விமானம் இருக்குது. அதாவது இந்த ராக்கெட் தெரியுமா, கிவீர். நம்ம இடத்துலலாம் வந்து குண்டுகளெல்லாம் போட்டுச்சு கிவீர், அதுதான் இது. இப்போ கிட்ட வந்தாலே இப்படி இருக்குன்ட்டு பாருங்களேன். ஒவ்வொரு சிலிண்டரையும் பாருங்களேன் எப்படி இருக்குது. இதுக்குள்ளே தான் குண்டு. இதில் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு தான் அப்படியே முன்னால் சீறி பாயும். அப்பா இத்தனை இருக்குன்னு பாருங்கள். அதாவது இங்கே ஒன்று இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 குண்டு வைங்களேன். இது ஒரு 30 குண்டு. அப்புறம் இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒரு 30 குண்டு. சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி அங்காலயம் இருக்குது. பாருங்கள், இது வந்து மிக் விமானம். மிக் 27 எம்பகை எல் ஆனது ஒரு தனி உலோகத்திலான சக்தி வாய்ந்த மிகையொலி தாக்குதல் குண்டு வீச்சு உருமாற்றக்கூடிய உயர் இறக்கையுடைய இருக்கையுடைய தனி விமானமாகும். இதாங்க மிக் 27. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக் 27 விமானம். இது பாருங்க இருக்குது. இதில் ஒரு 30 குண்டு, அதில் ஒரு 30 குண்டு, இதில் ஒரு 30 குண்டு. அப்படியே குண்டை வீசும் ஒரே டைமில். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசும். அதாவது நம்மளோட வன்னி வான்பரப்பில் வந்து சொல்லுவோமே மிக் வருது கிவீர் மிக்கெல்லாம் வந்து அடித்தது எல்லாமே இதுதான். இது ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டில் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளோட ஊரில் தாக்குதல் நடத்திய விமானம் இப்போ வந்து ஓய்ந்து போய் கிடக்குது. இப்போ தான் முத நேரில் பார்க்குறோம். வன்னி பரப்பில் வந்து வானத்தில் வந்து இது வந்தாலே பயந்து பங்கருக்குள்ளே ஒளிகிறது. இப்போ இது பக்கத்தில் நேரடியாக நிற்கிறோம். இதை பாருங்கள், இதில் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஒன்று நிற்கிது. அதாவது இது வந்து எல்லாமே இலங்கை உடையது, இலங்கை இராணுவத்திற்கு குறித்தானது. எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து முன்னுக்கு வந்து 2 பேர் உட்காந்து போகலாம், பின்னுக்கு வந்து 3 பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு சிறிய ரக ஒரு ஹெலிகாப்டர் தான். பாருங்கள், வித்தியாசமான சவுண்டு இருக்குது. தகர சவுண்டும் இல்லை, இரும்பு சவுண்டும் இல்லை. அந்த பிளாஸ்டிக்கை தட்டினா அப்படி சவுண்ட் இருக்கும், அந்த மாதிரி சவுண்ட் தான் வருது.
SHT 550. இது வந்து சின்ன ஒரு இந்த ரெக்கைக்கு ஒரு டேங்க் மாதிரி உண்டு. இதோட ஃபேனை பார்த்தீங்களா, அதாவது ஹெலிகாப்டரோட ஃபேனை. இதில் பாருங்கள், அந்த காருகளில் வருமே பேரிங் உள்ள, அது மாதிரி கிட்ட சின்ன சின்ன பேரிங்கெல்லாம் வந்துருக்கு. இது ஒரு சிறிய ரக ஹெலிகாப்டர் உண்டு. எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அதாவது சரக்கு, அந்த சாமான்கள் ஏற்றுமே அந்த விமானம். ஆனால் ஃபோனில் பார்க்க தான் சின்னதாக இருக்கும், நேரடியாக வாங்கலாம். சரியான பெருசப்பா, இவ்வளோ பைப்புகள் எல்லாம் போகுது. சரியான பெருசு பாருங்க. ஒரு ரெக்கையை இன்ஜினை பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டயரை பார்க்குறோம். இது காற்று டயரா ரப்பர் டயரானு தெரியல. காற்று டயர் மாதிரி தான் இருக்குது. காற்று டயர் தான். இதுதான் அதோட சிலிண்டர். இப்படி லேண்ட் ஆகுறப்ப இந்த சிலிண்டரில் தான் அப்படி லேண்ட் ஆகும். சரியான பெரிய டயர் மட்டுமே என்னோட இடுப்பு சைஸில் இருக்குது டயரு. இவர் இடுப்பு இருக்குது, டயர் உயரத்தை பாருங்கள். இடுப்பு சைஸ்கிட்ட இருக்குது டயர் உயரம் மட்டும். இதுதான் இன்ஜின். இது இங்கால ஒரு இன்ஜின் இருக்கும், அங்கால ஒரு இன்ஜின் இருக்கும். இது வந்து சரக்கு விமானம். பாருங்கள் எப்படி இருக்குட்டுப்பா. இதோட முன்னமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நான் பார்க்க நமக்கு ஒரு சின்ன விமானம் வந்து இறங்குற மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய விமானம் உண்டு. இப்போ இதோட முகப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெயிண்ட் அடித்து நல்லா ஷைனிங்காக வச்சுருக்காங்க. இதில் டயரை பாருங்கள். அதாவது இந்த முன்னுக்குள்ளே டயர் இருக்குது தெரியுமா, முன்னுக்குள்ளே டயர் வந்து சின்ன டயரு, அவ்வளோ பெருசுன்னு சொல்ல இல்லாது. அந்த ஒரு பைக்கோட அந்த வாகனங்களோட டயர் மாதிரி தான் முன்னுக்குள்ளே டயர். இப்படியே பின்னுக்குள்ளே டயரை பாருங்கள் எவ்வளோ பெரிய டயர் உண்டு. கிட்டத்தட்ட என்னோட இடுப்பு உயரத்துக்கு இருக்குது சரக்கு விமானத்தோட டயர். இது வந்து காற்று டயர் தான் பாருங்கள். இது பாருங்கள் டயர் தேஞ்சிருக்கு. இது வந்து ரப்பர் டயர் கிடையாது. எனக்கு அந்த ஃபுல்லாக வந்து ரப்பர் இல்லை, காற்று டயர் தான். சரியான பெருசு. உள்ளே வந்து கியர் சிஸ்டம் இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது. இதுதான் இன்ஜின். இந்த 2 ரெக்கையில் தான் இன்ஜின் இருக்கும். ஆனால் சரியான பெருசு. ஆனால் சின்னது மாதிரி தெரியுது, கிட்ட வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. வரேன் இதில் போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து நேட்டோவோட நாடுகள் அமைப்பினால் பெயரிடப்பட்டது. AN-32-2 டர்போ ப்ரோ இயந்திரங்களுடனான குறைந்த நடுத்தர தூர இராணுவ போக்குவரத்து விமானமாகும். இது இப்போ எனக்கு பின்னுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நினைவுகள் இருக்குது தானே, அதெல்லாமே வந்து அப்படியே ஓவியமாக அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது, நிறைய விமானங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து புலிகள் பயன்படுத்தியும் சரி, இவங்க பயன்படுத்தியும் சரி, எல்லாமே ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இலங்கையில் இவ்வளோ விமானங்கள் இருக்கான்றது கூட எனக்கு இப்போ தான் தெரியுது. அவ்வளோ விமானங்கள் இருக்குது. அதாவது எல்லாமே 2000க்கு முற்பட்ட காலத்தில் பாவிக்கப்பட்டது தான். இலங்கையில் வந்து முத வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸோட, அதாவது அந்த இது இருக்குது, அந்த யாசிலம் அந்த ஃப்ளைட் கூட வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் வந்து 200 தான் இருக்கும் டிக்கெட். வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். சின்னாக்களுக்கு 50 ரூபா, பெரிய 200 ரூபா. நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் எடுக்கும். ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 மணி மட்டும் சும்மா நார்மலாக பார்த்துட்டு போகலாம். ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.